இப்போ பாருங்கள் நம்ம என்ன ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா நம்ம சேனலுக்கு வந்துட்டு வீடியோ எடுக்கிறது, அதாவது கிளாஸுக்கு வீடியோ எடுக்கிறதுக்காக ஒரு ட்ரைபேட் ஒன்று போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுதான் இப்போ வந்துட்டு இன்றைக்கி வந்துருச்சு. ஸோ மண்டே தான் வரும்னு சொல்லியிருந்தாங்க, பட் ஆனால் சந்தோஷம் இன்றைக்கே வந்துருச்சு. அதை தான் இப்போ வந்துட்டு ஓப்பன் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக இந்த ட்ரைபேட் வந்து எனக்கு தேவையே படாது தான், ஆனால் உங்களுக்காகவே, ஏன்னா வீடியோவில் வந்துட்டு எனக்கே வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை தைக்கிறப்ப, அந்த வீடியோக்கு தெளிவாக தெரிய மாட்டேங்குது. நான் கை நீட்டுனாலும் ஃபுல்லாக வந்துட்டு கை மறைஞ்சிருது. அப்படிங்கிறதுனால தான் நான் வந்துட்டு இந்த ட்ரைபேட் வாங்கணும் அப்படின்ட்டு வாங்கினேன். ஸோ இது முழுக்க முழுக்க உங்களுக்காக மட்டும்தான் நான் வந்துட்டு யோசித்து பண்ணினதே. ஓ, இவ்வளோ கொடுத்துருக்காங்களா? இது பாருங்கள், தனியாக ஸ்பேர்ஸு இது எல்லாமே தனித்தனியாக வந்திருக்கு. இது எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு நம்ம அப்படியே பார்த்துருவோம். பார்த்துட்டு மிஷின்லேயும் அப்படியே ஃபிட் பண்ணியும் பார்த்துருவோம் நம்ம. ஓ, இது வந்து ஃபோன் ஹோல்டர். இதில் தான் வந்துட்டு ஃபோன் வச்சுக்க போகிறோம். இது வந்து ஸ்டாண்டு, அதுக்கு தேவையான ஸ்க்ரூஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, அது ஸ்க்ரூ அது. ஓகே, குவாலிட்டி எப்படி இருக்குது, வெயிட் எல்லாம் ஓரளவுக்கு இருக்கா? ஓகே, இது பாருங்கள், வெயிட்டெல்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு இருக்கா. நான் கையில் எடுக்கலை, ஃபோன் கையில் வச்சுருக்கிறதுனால எனக்கு எடுக்க முடியல. இருங்க பார்க்குறேன். ஓரளவுக்கு இருக்குங்க. ரொம்ப அப்படியே வெயிட்டாக அப்படி இல்லை, பட் ஆனால் அதுக்காக வெயிட்டே இல்லாமல் காத்தாட்டெல்லாம் இல்லை, நல்லா ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு வெயிட்டாக தான் இருக்குது. ஏன்னா வெயிட் இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து ஃபோனெல்லாம் வைக்கிறப்ப கம்ஃபர்டபுளாக ஃபோன் நிற்க, இல்லாட்டி ஃபோன் ஆடிக்கிட்டே இருக்கும். இது வந்து கீழேன்னு நினைக்கிறேன். கைடு அந்த இது கொடுத்துருக்காங்களா எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்ட்டு. இந்த அங்கே இருக்குது பாருங்கள், அந்த இதில் அட்டையிலே சைடில் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அந்த அட்டையிலே சைடில் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதா தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த இங்கே பாருங்கள், இதை வச்சு தான் நம்ம அப்படியே வந்துட்டு ஃபிட் பண்ணிக்க போகிறோம். அவங்க தனியாக எதுவும் இதுக்குன்னு கைடு மாதிரி ஒரு பேப்பர் அப்படியெல்லாம் எதுவுமே கொடுக்கல. இதில் பாருங்கள் அவங்க எப்படி விரிச்சிருக்காங்கன்ட்டு. ஓகே, இதுதான் வந்துட்டு நம்ம ஃபோன் வைக்கிறது. பாருங்கள், இப்போ வந்து இதுக்கு போல்ட் நட்டு தான் இருக்கும். கழட்டணுமா? இதில் பாருங்கள் போட்டிருப்பாங்க பாருங்கள், அதான் இங்கே இருக்குது. அதை கழட்டிட்டு தான் அந்த குண்டு உள்ள விட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இது வந்து ஃபோன் ஹோல்டர். இதில் வந்துட்டு இந்த இடத்துல ஒரு மூடி மாதிரி போட்டிருப்பாங்க. இதை வந்து நம்ம கழட்டி, மூடி இல்லை ஓப்பன் இருக்கும், இந்த போல்ட் நட்டு சொல்லுவாங்களே நட்டு மாதிரி, அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கழட்டிக்கிறோம். கழட்டிட்டு இதில் பாருங்கள் குண்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து சில்வர் தான், நல்லா சில்வரில் திக்காக தான் இருக்குது. இந்த குண்டு வந்து இதுக்குள்ளார நம்ம நுழைக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி. ஸோ நுழைச்சிட்டு இதை போட்டு டைட் பண்ணிக்கணும். அதனால் அந்த மூடி கழட்டிட்டு மூடி அந்த குண்டுக்குள்ளார அப்படி விட்டுறணும். விட்டுட்டு இதை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா போய் லாக் ஆகிடும். பார்த்தீங்களா, லாக் ஆகிடுச்சா? இப்போ அந்த மூடியை வந்துட்டு இந்த இடத்துல வந்து டைட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஃப்ளெக்சிபிள் தான், நம்ம ஃபோனை வந்து எப்படி வேணாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் அது குண்டு கொடுத்துருக்காங்க ஃப்ளெக்சிபிளாக. இந்த ஹோல்டர் பாருங்கள், இது வந்து இந்த டேபு யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா, டேபு யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஹோல்டர், ஏன்னா அது வந்து அகலமாக இருக்குங்கிறதுனால இது யூஸ் பண்ணுறோம். மொபைலுக்கு வந்துட்டு இது தேவையில்லை. அதுக்கு வந்து பாருங்கள் இன்னொரு ஹோல்டர் கொடுத்துருக்காங்க, குட்டியாக இருக்குது இல்லைங்களா, இதுதான் வந்துட்டு மொபைலுக்கு யூஸ் பண்ணுறது. இது நல்லா இழுத்தா வந்துட்டு இழுக்கிற மாதிரி தான் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம மொபைல் தான் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால இந்த ஹோல்டரை நம்ம கழட்டிடலாம். கழட்டிட்டு இது போட்டுக்கலாம். இது வந்து என்னென்னா நீங்கள் லேண்ட்ஸ்கேப்பில் வந்து மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இது பண்ணிக்க முடியும். ஆனால் போர்ட் லைட்டில் வைக்கிறப்போ இதில் போட முடியாது இல்லையா, அதனால் நம்ம மொபைலுக்கு கொடுத்துருக்குற அந்த ஒரு இதை வந்து நம்ம அதில் போட்டு ஃபிட் பண்ணிக்கலாம். சேம் இதுவும் அதே மாதிரி தான். கேப்பை கழட்டிட்டு உள்ளே போட்டுட்டு இதை வச்சு நல்லா அழுத்துனீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போயிடும். அந்த கேப் எடுத்து இதில் டைட் பண்ணி விட்டுறலாம். என்னென்னா இதை டைட் பண்ணால் விட்டிங்கன்னா அந்த குண்டு கழண்டு வந்துடும்ல, நம்ம மொபைல்லாம் போட்டு இழுக்கிறப்ப அது ப்ரெஸ் பண்ணால் தானே உள்ளே போகுது, அதனால் மறுபடியும் கழண்டு வந்துடுங்கிறதுனால இதை நீங்கள் கண்டிப்பாக டைட் பண்ணிக்கணும். ஓகே, டைட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் நம்ம டேபிளில் வச்சு எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். டேபிளில் ஃபிட் பண்ணுறதுக்கு பாருங்கள், ஐயோம்மா இங்கே இடிக்குதுங்கம்மா. டேபிளில் ஃபிட் பண்ணுறதுக்கு பாருங்கள் இந்த இது கொடுத்துருக்காங்க, இந்த நட்டு கொடுத்துருக்காங்க. மேலே இதை வச்சு தான் நம்ம வந்து ஃபிட் பண்ணணும். அதை வந்து நான் காட்டுறேன் எப்படின்னு சொல்லிட்டு இருங்க.
அந்த அகலத்துக்கு தகுந்த மாதிரி வைங்க, வச்சுட்டு டைட் பண்ணிக்கோங்க. நல்லா டைட் பண்ணிக்கோங்க, இல்லை லூஸ் ஆகிடும். ஸ்ப்ரிங் வச்சுட்டு இப்போ வந்துட்டு கேமரா உங்கள் ஃபோனை வைங்க மேம். அதில் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், நீட்டி விட்டுக்கலாம். நம்ம எப்படி லேண்ட்ஸ்கேப்பில் தானே ஃபோட்டோ எடுப்போம், வீடியோ எடுப்போம். இப்படி இப்படி வச்சுட்டு கேமராவை கரெக்டாக வைங்க. அப்படி கேமரா போடலாம்ல. ஃப்ரண்ட் கேமரா செல்ஃபில் வரப்போ ஒரட்டாங்கையில் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். எஸ், ஓகே. இதை வந்து நம்ம வேணுங்கிற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ வீடியோ ஆன் பண்ணுங்க. இது வேறையா கீழே தள்ளிக்கிங்க, அதுக்கு தகுந்த மாதிரி. அவ்வளோதான் பண்ணிவிட்டு இப்போ ஆன் பண்ணுங்க. நமக்கு மிஷினுக்கு தேவையான மாதிரி நீங்கள் தள்ளிக்கோங்க. நீங்கள் போய் மிஷினில் உட்காருங்க. மிஷினுக்கு ஒரு துணி வைங்க, அப்போ தான் தெரியும். அதாவது ஒரு துணி வைங்க. ஓகே, இப்போ வந்துட்டு இதை ஃபிட் பண்ணி பார்த்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து நமக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் மேலே கீழேன்னு எப்படி வேணாலும் நகர்த்திக்கலாம். அந்த மொபைலே வந்துட்டு நீங்கள் எப்படி வேணாலும் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து அந்த குண்டு தானே கொடுத்துருக்காங்க, பாருங்கள் எவ்வளோ தூரம் பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ இது வந்து ரொம்ப யூஸாக இருக்கும். நீங்கள் டெய்லரிங் வீடியோன்னு இல்லை, மற்ற நிறைய வீடியோஸ்க்கும் வந்துட்டு இது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஓகே, இதுதான் இப்போ நம்ம வந்துட்டு சேனலுக்காக வாங்கியிருக்கிற இந்த இது. அந்த மொபைலை ரொட்டேட் பண்ணுங்கள், மொபைலை மட்டும் பாருங்கள் எப்படி வேணாலும் ரொட்டேட் ஆகுது பாருங்கள். உங்களுக்கு போர்ட்ரேட்டில் வேணும்னா இந்த மாதிரி பாருங்கள் இப்படி வச்சுக்கலாம். லேண்ட்ஸ்கேப்பில் வேணும் அப்படின்னா நம்ம முன்னாடி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மெத்தேடில் வச்சுக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு ஒரு படிக்கிறீங்க அப்படின்னாலும் கையில் வச்சே பார்த்துட்ருக்க முடியல அப்படின்னாலும் நீங்கள் சேரில் வந்துட்டு ஒரு டேபிளில் ஃபிட் பண்ணிவிட்டு சேரை முன்னாடி வந்து கூட இப்படி பார்த்துக்கலாம். இது நிறைய விஷயத்துக்கு யூஸ் ஆகும். நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நாங்கள் வந்துட்டு இதுக்காக தான் வாங்கியிருக்கோம். ஓகே, இனி வந்து அடுத்தது நம்ம சேனல் வந்து சரி நம்மளோட கிளாஸ் இருக்கும் இல்லைங்களா, கிளாஸுக்கு உங்களுக்கு இன்னுமே தெளிவாக வந்துட்டு ஸ்டிச்சிங் தெரியும். அது போக நம்ம சேனலில் ஸ்டிச்சிங் வீடியோ போடுறோம் அப்படின்னாலும் இதை ட்ரைபேட் வச்சு தான் நம்ம வந்து போட போகிறோம். அதுவுமே உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, ஓகேங்க. இன்றைக்கி வந்துட்டு நம்ம ட்ரைபேட் வாங்கணும் இல்லைங்களா, அது இதுக்கு என்ன பேர்? ஓகே பாருங்கள், இதுதான் இதோட பேர். அதாவது மொபைல் டேப்லெட் யூனிவர்சல் ஸ்டாண்டுன்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் இப்போ வந்து நம்ம வாங்கியிருக்கோம். இதோட ஓப்பனிங் வீடியோ உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த ஸ்டாண்டு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க. இதோட லிங்க் வேணும்னா நான் வந்துட்டு டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அது கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. சரி, ஓகேங்க. இன்றைக்கி வீடியோக்கு அவ்வளோதான். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.